எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிட முடியற உண்டை புட்டோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. புட்டு மாவில் தான் இது செஞ்செடுக்கிறது. கறி ஊற்றி தான் நம்ம சாப்பிட்றது. இனிப்பாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து செய்யும்போது இனிப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ கறி தேவையில்லை. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக முதல்ல தண்ணி கொதிக்க வைக்கலாம். 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி செஞ்செடுக்கிறது. 1.5 கப் அளவு புட்டு மாவில் தான் நம்ம உண்டை புட்டு செய்ய போகிறது. அதுக்காக டபுள் குவான்டிட்டி தண்ணி ஊற்றி இருக்குது. 3 கப் அளவு தண்ணி ஊற்றி இருக்குது. அதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3/4 கப்பிலிருந்து 1 கப்பு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற துருவன தேங்காய் சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சீரகம் இடித்து சேர்த்துருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோட உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்புமாக்கெல்லாம் செய்கிற மாதிரி தண்ணிக்கு கொஞ்சம் உப்பு இருக்கணும். இப்போ கம்மியாக தோணதுனால மறுபடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கு. மொத்தமாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு 1.5 கப் அளவுக்கு புட்டு மாவு அதுக்குள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புட்டு மாவு கொஞ்சம் தறி இருக்கிற ரவா சைஸில் இருக்கிற அரிசி மாவாக இருக்கிறதுனால இது வேகிறதுக்கு நம்ம இது மூடி வச்சுக்கலாம். தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. மாவு ஆறி இருக்குது. லைட்டாக சூடு தான் இருக்குது. இந்த டைமில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நைஸாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டி இருந்தால் நல்லா உடச்சி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கறி ஊற்றி சாப்பிடாம கொஞ்சம் இனிப்பாக தான் இது செஞ்செடுக்கிறேன் அப்படின்னா இந்த பிசைகிற டைமில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெல்லம் துருவியும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை தான் நல்லாயிருக்கும். வெல்லம் ஆவியில் ஏறும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கறி ஊற்றி செய்கிறதுக்காக தான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கு. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தடவி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு நல்லா இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம். உண்டை புட்டாக இருக்கிறதுனால இதில் தேங்காய் நிறைய சேர்த்தா செய்யறது. ஆவியில் கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே உண்டை புட்டோட பால் வச்சு 8 to 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டால் போதும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இது புட்டு மாவில் தான் செய்யணும். நைஸாக இருக்கிற அரிசி மாவில் செஞ்சால் கட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஒட்டுற மாதிரியும் இருக்கும். அதனால தான் நம்ம இது புட்டு மாவில் செஞ்செடுக்கிறது. இதே மாதிரி மறுபடியும் மேலே தேங்காயில் நிறைய திருவி போட்டு தான் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது. உங்களுக்கு தேங்காய் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம மாவு பிசையும்போது கண்டிப்பாக தேங்காய் சீரகம் எல்லாம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த கறி வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு நல்லா காரமாக இருக்கிற மீன் கறி கூட சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இதுக்காக கடலைக்கறி இருக்குது. நம்ம அதை ஊற்றி தான் சாப்பிட்றது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.